உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற மகா கும்ப மேளா தற்போது உத்தரப்பிரதேஷ்ல படு விமர்சையா கடந்த சில தினங்களா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க இந்த கும்ப மேளா திருவிழாவில் சாதாரணமா மாலை விற்கிறதுக்காக வந்த பெண்மணி தான் இந்த மோனாலிசா போஸ்லே. இப்படி இருக்க கடந்த சில தினங்களா இவங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க. இவங்களுடைய கண்கள் ஈர்க்கிற மாதிரி இருக்கு. அதனால இவங்களுக்கு பிரவுன் பியூட்டி அப்படின்னு பெயரை கொடுத்து கடந்த சில தினங்களா இவங்க கும்பமேளாவில் மாலை வித்துக்கிட்டு இருந்தாலும் இவங்க கிட்ட மாலை வாங்காம நிறைய பேர் வந்து இவங்க கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிறதும் வீடியோவை இவங்களை எடுக்கிறதும் அப்படின்னு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே போல இவங்களை பத்தி வெளியிடுற வீடியோ ஒரு சில நிமிடங்கள்லேயே மில்லியன் வியூஸ்கள் போற அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் ட்ரெண்டிங்காகவும் இவங்க கடந்த சில தினங்களாக மாறிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த மிகப்பெரிய புகழ்ச்சி கடைசியாக இவங்களுக்கு தற்போது மிகப்பெரிய வேதனை, தொல்லை, மிகப்பெரிய கவலையை தற்போது இவங்களுக்கு உருவாக்கியிருக்கு. அந்த வகையில் ஆரம்பத்தில் இவங்க கிட்ட மாலை வாங்க வந்த எல்லாருமே இவங்களை ஆச்சரியமா பார்த்து இவங்களை புகழ்ந்து இவங்க அழகை பத்தி பேசினதை மகிழ்ச்சியாக கேட்ட மோனாலிசா தற்போது அதுவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்டு கேட்டு எரிச்சல் அடைஞ்சு தொடர்ந்து எல்லாரும் செல்ஃபி அதே போல வீடியோ எடுக்கிறது ஆரம்பத்தில் இவங்களுக்கு நல்லா இருந்தாலும் தொடர்ந்து எல்லாருமே அதை செய்யறது இவங்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம மாலை யாருமே இவங்க கிட்ட வாங்காம தொடர்ந்து எல்லாருமே வீடியோ புகைப்படம் மட்டுமே இவங்களை தொடர்ந்து சுத்தி சுத்தி எல்லாருமே எடுக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப பெரிய எரிச்சலை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க கும்பமேளாவுக்கு வந்த ஆண்கள் ஒரு சில பேர் இவங்க தோல் மேல கை போட்டு வீடியோ எடுக்கிறதும் இவங்களை தொடர்றதும் இந்த மாதிரியான மோசமான செயல்லையும் ஈடுபட்டிருக்காங்க. இதனால நேற்று ரொம்பவே பார்த்தீங்கன்னா இந்த மோனாலிசா போஸ்லே ரொம்பவே கோபப்பட்டு அவங்க கிட்ட போட்டோ எடுக்க வந்தவங்களையும் அதே போல மேல தொடர்றவங்களையும் பயங்கரமா திட்டி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த அவருடைய தந்தையை பார்த்தீங்கன்னா நீ இந்த கும்பமேளாவில் மாலை வித்ததெல்லாம் போதும், கம்னு ஊருக்கு கிளம்பு அப்படின்னு தற்போது மோனாலிசா போஸ்லேவை அவங்களுடைய சொந்த ஊருக்கே பார்த்தீங்கன்னா மாலை எதுவும் விற்க வேண்டாம், கம்னு நீ வீட்டுக்கே போ அப்படின்னு மாலை விற்க வந்த பெண்ணை கடைசியாக மாலை விற்க விடாம அந்த பெண் அழகை பற்றி பேசி இந்த இந்தியா அளவில் ட்ரெண்டிங் ஆனது மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த பெண்ணை அவங்களுடைய வேலை செய்ய விடாம கடைசியாக இப்போ அந்த பெண் அவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் நடந்துகிட்டு இருக்க இந்த கும்ப மேளாவில் மாலை விற்க வந்த அந்த பெண்ணை சுற்றி இருக்க நபர்கள் எல்லாருமே அந்த பெண் இப்படி அழகா இருக்கு அப்படி அழகா இருக்கு அப்படின்னு எல்லாருமே ட்ரெண்ட் ஆக்கி கடைசியா அந்த பெண் தன்னுடைய வேலையை செய்ய விடாம நடந்திருக்க இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.